இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. ஸோ இந்த சேல்ல பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் ஷேர்ஸ் வித்து மைக்ரோசாஃப்டோட போர்ட்ஃபோலியோவை 65% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் மூலமா அவங்களுக்கு வந்து 8.7 பில்லியன் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 17.7% டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லாமல் பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ல பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர்ஸ் கூட வித்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23,58,460 ஷேர்ஸ். ஸோ அதோட ஆவரேஜ் செல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $484.36. ஸோ இந்த சேலுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பெர்க்ஷையர் ஹேத்வே தான் பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட டாப் ஹோல்டிங்ல இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற கம்பெனி, தேர்ட் பிளேஸ்ல வந்து கெனடியன் நேஷனல் ஹைவே, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு. ஸோ இந்த சேலோட ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, டாப் 3 கம்பெனிஸ்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டிங் இருக்கிறதுனால போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு ரீசன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வெரிசான் என்ற கம்பெனில வந்து நியர்லி 13,000 ஜாப் கட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லே ஆஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிசானோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 20% டிக்ரீஸ் ஆகும். வெரிசான் வந்து ஏஐ யூஸ் பண்றதுனால இந்த ஜாப் கட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெரிசானோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, $20 மில்லியன் வந்து லே ஆஃப் ஆன எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் எம்ஆர்எஃப் Q2 ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்ல வந்து லாஸ்ட் இயர் 470.70 க்ரோஸ் பண்ண எம்ஆர்எஃப் வந்து இந்த வருஷம் Q2ல 11.7% இன்க்ரீஸ் ஆகி 525.64 க்ரோஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் 6,881.89 க்ரோஸ்ல இருந்து 7.23% இன்க்ரீஸ் ஆகி 7,378.72 க்ரோஸ்ல இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 6,363.12 க்ரோஸ்ல இருந்து 6.61% இன்க்ரீஸ் ஆகி 6,788.16 க்ரோஸ்ல இருக்கு. எபிட்டா அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸஸ் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வந்து 11.3% இன்க்ரீஸ் ஆகி 1,126 க்ரோஸ்ல இருக்கு. எம்ஆர்எஃப் வந்து ₹3 இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 21. நெக்ஸ்ட் வோல்டாஸோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்ல 134 க்ரோஸ்ல இருந்த ப்ராஃபிட் வந்து 74.4% டிக்ரீஸ் ஆகி 34 க்ரோஸ்ல இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 2,619 க்ரோஸ்ல இருந்து 10% டிக்ரீஸ் ஆகி 2,347 க்ரோஸ்ல இருக்கு. டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா 11% டிக்ரீஸ் ஆகி 4,257 க்ரோஸ்ல இருந்து 2,412 க்ரோஸ்ல இருக்கு. வோல்டாஸோட எபிட்டா பார்த்தீங்கன்னா 57% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிக்ரீஸ் ஆகி 162 க்ரோஸ்ல இருந்து 70 க்ரோஸா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, சம்மர்ல வந்து ஏசியோட சேல்ஸ் கம்மியானதும் ஜிஎஸ்டி டிஃபர்மெண்ட்டும் ஒரு ரீசனாக சொல்றாங்க. இன்னைக்கு எந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எம்ஆர்எஃபோட ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ எம்ஆர்எஃபோட ஆனுவல் ரிப்போர்ட்ல எந்த செக்மெண்ட் பார்க்க போறோம்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுபடி பார்க்கும்போது டோட்டல் ரெவன்யூ வந்து 27,943.28 க்ரோஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து டயர்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 25,397.99 க்ரோஸ். ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலோட டியூப்ஸ். ஸோ அது வந்து 1,537.18 க்ரோஸ். அடுத்ததாக வந்து ஸ்பெஷாலிட்டி கோட்டிங் சேல் பண்ணதில் 471.59 க்ரோஸ் இருக்கு. ஸோ அதர் செக்மெண்ட்ல வந்து 536.50 க்ரோஸ்ல இருக்கு. ஸோ இதுபடி பார்க்கும்போது டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் தான் எம்ஆர்எஃபோட ரெவன்யூ செக்மெண்ட்ல ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெவன்யூ வந்து எந்த கண்ட்ரி பேசிஸ்ல வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தால் மேஜர் கஸ்டமர்ஸ் வந்து எம்ஆர்எஃப்ல இருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து வந்திருக்க ரெவன்யூ வந்து 25,622.21 க்ரோஸ்ல இருக்கு. ஸோ அவுட் சைட் இந்தியாவிலேருந்து வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2,321.07 க்ரோஸ். ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து 27,943.28 க்ரோஸ். ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா எம்ஆர்எஃபோட செக்மெண்ட்ல வந்து டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அண்ட் எம்ஆர்எஃபோட கஸ்டமர்ஸ் வந்து மேஜராக இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எந்த ஆனுவல் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணோன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.